ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் கூட்டு குடும்பம். ஒரு பூ தோட்டம், கடை, பூ கடை. அங்கே நிறைய விதமான பூக்கள். அந்த கடையிலேயே ஒரு கடம்பம்னு ஒரு பூ ஒன்று. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஐயர் வந்திருக்கார். ஐயர் வரும்போது ஒரு 10 ரூபாய்க்கு சாமந்தி பூ வேணும்னு கேட்டிருக்கு. அந்த கடைக்காரரும் 10 ரூபாய்க்கு சாமந்தி பூ எடுத்து கொடுத்தார். அவர் போயிட்டார். மறுபடியும் ஒரு பொண்ணு வந்து அங்கிள் அங்கிள் ஒரு ரோஜா பூ தாங்கன்னு சொன்னார். அவரும் ரோஜா பூ கொடுத்துட்டு காசை வாங்கிட்டார். அப்புறமாட்டி ஒரு அம்மா வந்து மல்லிகைப்பூ வேணும் ஒரு முழம் கேட்டார். அவரும் முழம் எடுத்து கட் பண்ணி ஒரு கவரை போட்டு கொடுத்தாராம். காசை வாங்கிட்டாராம். அப்புறம்க்கு கடம்பம்னு ஒரு பூ ரொம்ப சோகமாக நினைச்சான். அந்த பூ நினச்சிதான் நம்ம ஏன் எல்லாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எல்லா பூவும் சேர்ந்து தானே இருக்கும், ஏன் எல்லாரும் தனித்தனியாக இருக்கிற பூவையே வாங்கிட்டு போகிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அப்போதைக்கு ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டிக்கிட்ட அந்த கடைக்காரர் கேட்டாராம், என்ன பாட்டி பூ வாங்க வண்டியான்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எந்த பூ, மல்லிகை பூவா சாமந்தி பூவா இல்லை ரோஜா பூவா கேட்டாராம். அட போடா கிறுக்கப்பயிலே, கடம்பம் பூ தாடான்னு சொன்னாங்க. கடம்பம் பூவா இந்தான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போது இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கூட்டு குடும்பமாக இருந்தால் நம்பிக்கையும் நேர்மையும் எப்போவுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க வீடியோ தொத்துங்க. பை பாய்.